கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாளிலும் இந்த மாலை பொழுதுல உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பை எண்ணி முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஜெம்ஸ் குடும்ப தரிசன கூடுகையில் இந்த நாளிலே இந்த ஜூம் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். மற்றும் எனக்கு இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான எபனேசர் அண்ணனுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் மற்றும் ஜெம்ஸ் உடைய ஸ்தாபகர் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் மற்றும் அவங்களோடு இணைந்து இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இதுல அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஜீவ வழியையும் மரண வழியையும் ஆண்டவர் வைத்தார். இந்த 2 வழிகள் இருக்கிறது. அதுல எந்த வழியை தெரிந்து கொள்வது அப்படின்றத அவருடைய கைகளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறத நம்ம இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக 2 வழிகள் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் அது இடுக்கமான வழி, விசாலமான வழி அப்படின்ற காரியத்தை அதுல நம்ம பார்க்கிறத நம்ம அறியலாம். அதே போல நம்ம இந்த இடத்துல எரேமியா சொல்லுகிறார் ஜீவ வழி மரண வழி அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு நல்ல அழகான ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறார். நம்மை எந்த காரியத்துக்கும் கட்டாயப்படுத்துற விருப்பம் இல்லாதபடிக்கு நாம எதையுமே செய்யாதபடிக்கு நம்முடைய விருப்பத்தோடு நம்முடைய விருப்பத்தை அவர் என்ன செய்கிறார், அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்திற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து 2 நபர்களை நான் உங்கள் முன்பதாக வைக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான், தெரிந்த நபரைத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறோம், என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்றத இன்றைக்கு நாம என்ன செய்யலாம், சிந்தித்துக் கொள்ளலாம். தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரத்துல நீங்க அந்த அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். தானியேல் 5வது அதிகாரத்துல 2 நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாபிலோன் தேசத்தினுடைய அரண்மனையில இருந்த 2 நபர்கள். அந்த 2 நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவதாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. முதலாவதாக நான் பேச போகிற சொல்ல போகிற நபர் பெல்சாசார் அப்படின்ற ராஜா. அந்த பாபிலோன் தேசத்துல அரண்மனையில ராஜாவாக இருக்கிற
அந்த பெல்சாசாருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் அவருக்கு ஒரு ராஜ பதவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ராஜான்ற ஒரு ஸ்தானத்துல அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருந்த அந்த பெல்சாசார் அவர் எப்படிப்பட்ட வழியை அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்றதான் இந்த வேத பகுதியில நாம் என்ன செய்யலாம், நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். 2வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாட்களில விருந்து நடக்கும் பொழுது திராட்சரசம் பரிமாறப்படுவது அது வழக்கமான ஒன்று. ஆகவே திராட்சரசம் குடித்தது இந்த பெல்சாசாருடைய வாழ்க்கையில தவறு அல்ல. ஆனால் அந்த திராட்சரசத்தை அவன் ருசித்து கொண்டிருக்கும் போது அவனுக்குள்ளாக எழுந்த ஒரு தவறான ஒரு எண்ணம். அவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த திராட்சரசத்தை அந்த தன்னுடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து எருசலேமை முற்றுகையிட்டு அந்த எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில அந்த திராட்சரசத்தை குடிக்க விரும்பினதுதான் ஒரு தவறு. ஒருவேளை பரிசுத்தமான இடத்துல வைக்கப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் இப்பொழுது ஒருவேளை அது ஒரு கழிப்புள்ள ஒரு ஒரு துன்மார்க்கமான ஒரு இடத்திற்கு அந்த பாத்திரம் என்ன செய்யப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. இதுதான் ஆண்டவருடைய பார்வையில அது பாவமாக இருந்தது. அதைத்தான் தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல தானியேல் அந்த ராஜாவுக்கு உணர்த்துறத நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள், நீரும் உடைய பிரபுக்களும் உடைய மனைவிகளும் உடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இது ஆண்டவருடைய பார்வையில் பாவமாக என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. ஒருவேளை இந்த நேபுகாத் நேச்சார் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு வழியை அவர் தெரிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை திராட்சரசம் குடித்தது தவறல்ல, அந்த இடத்துல விருந்து நடந்தது தவறல்ல. ஆனால் அந்த திராட்சரசம் பரிமாறப்பட்ட அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம், ஒருவேளை பரிசுத்தமான இடத்துல வைக்கப்பட வேண்டிய பாத்திரம் இப்பொழுது அசுத்தமான ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதான். அதை ஆண்டவர் என்ன செய்கிறார், அது ஆண்டவருடைய பார்வையில் அது என்ன செய்கிறது, விரோதமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இதை நாம ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம என்ன செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழகான பாத்திரங்களாக என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். நீங்க 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் பரிசுத்தமான கனமான பாத்திரமாக என்ன செஞ்சிருக்கிறாரு, வணைந்திருக்கிறார் அப்படின்றத அவர் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க அந்த பட்டணத்துக்கு அவர் எழுதினதை நாம என்ன செய்யறோம், நாம இதுல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்த பரிசுத்தமான இந்த பாத்திரமாகிய இந்த சரீரம் சில நேரங்களில அசுத்தமானதற்கு, அசுத்தமான இடத்திற்கு, ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்யப்படுகிறோம், சில நேரங்களில நாம பயன்படுத்தப்படுகிறோம், அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு, வெறுக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த
பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். சில நேரங்களில தேவையில்லாத இடங்களுக்கு நாம என்ன செய்கிறோம், நாம செல்லுகிறோம். தேவையில்லாத மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கு நாம என்ன செய்கிறோம், செவி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது முதலாவது சங்கீதத்துல அவர் எழுதுகிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஒரு சில நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையும் துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நாம என்ன செய்கிறோம், செவி கொடுத்து விடுகிறோம். பாவிகளுடைய வழியில நாம என்ன செய்கிறோம், நடக்கிறதற்கும் நிற்பதற்கும் நாம என்ன செய்கிறோம், பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல நாம என்ன செய்கிறோம், நாமளும் இணைந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், இன்னைக்கு எச்சரிக்கிறார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் அல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, பிரித்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தமான பாத்திரமாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வணைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் நம்மை தீட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. அந்த பெல்சாசார் அந்த திராட்சரசத்தை பரிசுத்தமான பாத்திரத்துல அதை ஒருவேளை தீட்டுப்படுத்துகிறத நாம என்ன செய்கிறோம், இந்த வசனத்தின் மூலமாக நாம என்ன செய்யலாம், நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஏன்னா இன்றைக்கு நம்மை தீட்டுப்படுத்துவதற்கு வெளியில எங்கேயும் நம்ம செல்ல வேண்டியது கூட இல்லை. நம்மளுடைய வீட்டிலேயே நம்மளுடைய இன்னைக்கு நாம யூஸ் பண்ணுகிற மொபைல் போன் மூலமா, நாம பார்க்கிற அந்த டிவி மூலமா, டிவில வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவே நாம நிறைய நேரங்கள்ல நம்முடைய பாத்திரத்தை, சரீர பாண்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அசுத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல இவ்வாறு சொல்றாரு, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த 3வது 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டுமது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்றைக்கு ஒருவேளை நம்ம இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நம்முடைய சரீரத்தை நாம என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்துவதற்கு நம்ம அர்ப்பணிக்க கூடாது அப்படின்றதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய சரீரமாகிய ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அதை கனமாக பரிசுத்தமாக நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு எங்களோடு கூட ஊழியத்துல எல்லாம் எங்களுக்கு பங்கு பெற்ற ஒரு அழகான ஒரு வாலிப பெண். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல சண்டே ஸ்கூலு, யூத் மீட்டிங், அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தாலும், ஆனா அவள் நிறைய சத்தியங்களை கேட்ட ஒரு பெண், நிறைய ஒரு மகள், நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டாலும் கூட அவளுடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவரோடு கூட அவளுக்கு சரியான உறவு இல்லாதது நிமித்தமாக அவளுக்கு தன்னுடைய மொபைல் போன் மூலமாக, அதே போல தன்னுடைய உலக பிரகாரமான நண்பர்களோடு கூட அவள் அதிகமான அந்த நட்பு வைத்தது நிமித்தமா அந்த பெண் மூலமாக ஒரு பையனோடு அவளுக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது. அந்த பையனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு அவிசுவாசியான ஒரு வாலிபன். அப்படிப்பட்ட வாலிபனை இந்த பெண் என்ன செய்கிற, இந்த மகள் தெரிந்து கொள்ளுகிறத நம்ம பாக்குறோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த காரியங்கள் எதுவுமே தெரியல. கடைசி ஒரு நாள் கடந்த மாதத்துல நடந்த ஒரு காரியம்தான்.
ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. அந்த பையனோட என்ன செய்றாங்க, போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்ல இருக்கிற அப்பா, அம்மாவுக்கு இந்த காரியங்கள் தெரிஞ்சு, அந்த பொண்ணுட்ட போய் பேசுனாங்க. பேசுனா, ஆனா அந்த பொண்ணு வந்து அதுக்கு என்ன செய்யல, தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்ல. நான் அந்த பையனோட தான் நான் என்ன செய்வேன், வாழுவேன். அப்படின்ற மாதிரி ஒருவேளை அவர் வந்து அவர் தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வந்து ஒரு தவறான ஒருவேளை அங்க போன உடனே பார்க்கும்போது அவளுடைய ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ பொட்டு வச்சு அவ இருக்கிறத வந்து நாங்க வந்து பாக்குறோம். ஒரு வேதனையான ஒரு காரியமா இருக்கு. எத்தனையோ வந்து சத்தியத்தை தெரிந்த, ஆனால் அந்த சத்தியம் அந்த மகளுக்குள்ள என்ன செய்யல, அவன் வந்து போகல. அப்ப தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு ஒருவேளை தவறி போன ஒரு மகளா என்ன செய்தாங்க, போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பெல்சாசாருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா அந்த நாகப்பனாகிய நேபுகாத் நேச்சாருக்கு நடந்த காரியத்தெல்லாம் அறிந்திருக்கிறார். நேபுகாத் நேச்சார் வந்து தன்னை தன்னை பெருமைப்படுத்தும் அவனுக்கு கிடைத்த தண்டனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை 22வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவர் என்ன பண்ணுகிறார், துணிகரமா இந்த தேவாலயத்துல வைக்க வேண்டிய பாத்திரம், பரிசுத்தமான இடத்துல வைக்க வேண்டிய பாத்திரத்தை அவர் வந்து தவறான ஒரு இடத்துல, துன்மார்க்கமான ஒரு அசுத்தமான இடத்துக்கு கொண்டு வர்றாரு. இன்னைக்கு ஒரு ஆண்டுடைய அன்பு அறிஞ்சிருக்கிற நாம, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நாம, ஆண்டுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரமாகிய பாண்டத்தை, அந்த பாத்திரத்தை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம்? நம்ம தீட்டுப்படுத்தாதவர்களா, கரைப்படுத்தாதவர்களா, இந்த உலகத்தினுடைய ஆலோசனைக்கும் அதனுடைய வழிக்கும் நம்மள செவி கொடுக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னொரு காரியம் இந்த பெல்சாசாருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, அந்த 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். ஆண்டவர் 2வது அந்த பெல்சாசார் மேல அவருக்கு கோபம் வந்தது. அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து அழித்ததனுடைய நோக்கத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த 5வது அதிகாரம் 23வது வசனத்தினுடைய பின்பகுதி இவ்வாறு சொல்லுது, இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகி தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். ஒரு இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து உயர்த்த வேண்டியது, புகழ வேண்டியது கர்த்தரை. இன்னைக்கு அன்றைக்கு அந்த பெல்சாசாருக்கு வந்த சோதனை வந்து சோதனையில அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, திராட்சரசத்தை குடித்து தேவாலயத்துல உள்ள பாத்திரத்தை பயன்படுத்தி அங்க என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த பொன்னும் வெள்ளியுமான அந்த தேவர்களை அவர் புகழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய லைஃப்லயும் கூட சில நேரத்துல ஆண்டவரை உயர்த்துறதை விட்டுட்டு, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு சில நேரத்துல நம்முடைய சுய மகிமைய, நாம சுய புகழ்ச்சி, நம்மை உயர்த்துவதற்கு இன்னைக்கு சில நேரங்கள்ல வந்து எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம கூட சில நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம சில நேரத்துல புகழ்ந்து கொண்டு உயர்த்தி கொண்டு அல்லனா ஊழியக்காரர்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதுல நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு மட்டும்தான் உரியது. ஏன்னா அவர் மாத்திரம் தான் துதிக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி என்ன செய்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அடுத்து அந்த சங்கீதத்துல நிறைய சங்கீதத்துல வந்து ஆண்டவரை துதிக்கிறத குறித்தே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அந்த 34ஆம் சங்கீதம் 1வது வசனம் நமக்கு தெரியும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்றத அவரை வந்து என்ன செய்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து விரும்புகிற ஒரு காரியம் வந்து ஆண்டவரை நாம நீங்களும் நானும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். ஏன்னா அந்த தானியேல் அந்த 23ஆம் வசனத்துல நம்முடைய சுவாசத்தை அவர் கையில இருக்குது.
நம்ம சுவாசம் அவர் கையில இருக்கு. பெல்சாசாருக்கு சொன்ன ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. நாம இன்னைக்கு உயிரோட இருக்கிறது, நம்ம ஜீவன் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. அப்போ அப்படி நம்ம ஜீவனை கையில வச்சிருக்கிற ஆண்டவரை அடுத்து நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அவர் தான் அதிகாரி. நம்மளால எந்த காரியத்தை கூட எதுவுமே என்ன செய்ய முடியாது. ஒரு சின்ன அடி கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. அவருடைய சித்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது. நம்மளால அனுமதிக்காம நம்ம செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாகிய ஆண்டவரை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். அதனாலதான் வந்து சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து என்ன செய்வாங்க, மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா நான் வந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவர் வந்து சொல்றத ஒரு ராஜாவா இருந்தாலும் அவர் மேன்மை பாராட்டுறது ஆண்டவரை தான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம எந்த பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், பெரிய என்ன சொல்லலாம், வசதியோடு கூட இருக்கலாம், எல்லா உயர்வுகளும் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் கூட எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் உயர்த்த வேண்டிய நம்முடைய நாவு எப்பவும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்க, ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கும்படியாக, ஆண்டவருடைய அந்த நாம சொல்லும்படியாகத்தான் நாம என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, அவர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு தான் என்ன செய்யறாரு சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் வந்து சொல்லும் போது நாங்க வந்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லா ஊழியக்காரர்கள் பாத்தீங்களா தங்களை வந்து தாழ்த்துதான் செஞ்ச ஆண்டவரை தான் என்ன பண்றாங்க, உயர்த்துறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள நம்ம என்ன செய்யப்படக்கூடாது, நம்ம விழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு, உணர்த்துகிறார். ரெண்டு காரியத்தை வந்து பெல்சாசாருடைய வாழ்க்கையில, ஒருவேளை அவருடைய வாழ்க்கை வந்து மரணத்துக்கு நேரா போனதுக்கு காரணம், மரண வழியை அவர் தெரிந்து கொண்டதனுடைய இது ரெண்டு தவறான காரியம். ஒன்று, பரிசுத்தமான இடத்துல வைக்க வேண்டிய பாத்திரம் ஒரு அசுத்தமான இடத்துக்கு வந்தது. அடுத்து தேவாதி தேவனை, ஒருவேளை தமிழ் கையில சுவாசத்தை வைத்திருக்கிறவரை புகழ்றத விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, வெள்ளியும் பொண்ணுமான தேவர்களை வந்து புகழ்ந்ததை நம்ம வந்து என்ன செய்கிறா பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியங்கள் வந்து ஆண்டவருடைய பார்வையில அதற்கு விரோதமா இருந்தது நிமித்தமாகத்தான் அந்த மனுஷ கைவிரல் என்ன செய்யப்பட்டது, அந்நேரத்திலே. அந்த 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல மனுஷ கைவிரல் தோன்றி என்ன செய்தது, ஒரு எழுத்தை வந்து எழுதுனது பாக்குறோம். அந்த எழுத்துல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்குது சொல்லப்பட்டது. அடுத்து 30வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற அந்த வசனம் வந்து என்ன செய்யப்படுது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. அவன் வந்து மரண வழியை அவன் தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த ரெண்டு எச்சரிப்பை நமக்கு என்ன செய்கிறாரு, உணர்த்துறாரு. நாமளும் நம்ம பாத்திரத்தை, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கனமா நம்ம ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நம்ம ஆண்டவரை உயர்த்துறத விட்டுட்டு நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையோ இல்லைன்னா நம்முடைய நமக்குள்ள இருக்கிற காரியத்தை நம்ம உயர்த்தி விடக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம மேன்மையாக பெருமையாக நம்ம எண்ணி அதை என்ன செய்யக்கூடாது, உயர்த்த விடக்கூடிய. எல்லா துதிக்கும் பாத்திரவானாகிய ஆண்டவரை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதுல இருந்து நமக்கு என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். ஆனா அதே அந்த அதிகாரம், அந்த தானியேல் 5வது அதிகாரத்துல இன்னொரு நபரை பற்றி சொல்லியிருக்குது. அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும், தானியேலை குறித்து. இந்த தானியேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ளாக ஒரு ஜீவ வழியை என்ன செய்கிறாரு, அவர் வந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பெல்சாசாருக்கு அந்த கையெழுத்துடைய அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை வந்து சொல்லுவதற்கு அங்க இருக்கிற ஜோசியர், கல்தையர், அந்த என்ன செய்ய அந்த சாஸ்திரிகளால என்ன செய்ய முடியல. அப்ப அந்த சூழ்நிலையில அந்த இடத்துக்கு வந்து யார் அழைக்கப்படுகிறா அப்படின்னு சொன்னா, தானியேல் தான் அழைக்கப்படுகிறான். அந்த தானியேலை குறித்து அந்த ராஜாத்தி, அந்த அரண்மனையில இருந்த ராஜாத்தி என்ன பண்றாங்க, ஒரு அழகான ஒரு சாட்சியை சொல்றதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.
என்ன சாட்சி அப்படின்னா, நீங்க 11வது வசனத்துல உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து இந்த தானியேலுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார், அவர் இருந்தார், வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது நிமித்தமாகத்தான் அந்த தானியலால அந்த தானியலால அந்த பெல்சாசாருடைய சொப்பனத்துக்கு அந்த 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 மனுஷ கைவிரலால எழுதப்பட்ட அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை அவனால சொல்ல முடிந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தது நிமித்தமாக அந்த ராஜாவுக்குள்ளாக இருந்த அந்த கலக்கம், ஒருவேளை யாருக்குமே வந்து இந்த எழுத்தை வாசிக்கவும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருந்த அந்த பெல்சாசாருடைய கலக்கம் மாறுவதற்கும் இந்த பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட தானியேலால தான் என்ன செய்ய முடிந்தது. ஒருவேளை இன்றைக்கு இதை நம்ம வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய ஆவியானவரால என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு, நிறைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றிருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இருக்கும் பொழுது, நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஆவியானவரால நிரப்பப்படும் பொழுது அந்த யோவான் 14வது அதிகாரம், அந்த 16வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரம் இல்ல, 14 அதிகாரம் 16வது வசனத்துல நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த பரிசுத்த அவர் விரும்புகிறார். என்றென்றைக்கு இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை உணர்த்துவதற்கு பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பை குறித்து நம்மை உணர்த்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவரால நாம என்ன செய்யப்பட்டிருக்கணும், நாம நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து நாம என்ன செய்ய முடியும், தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த இந்த தானியேல் வந்து தானியேலுக்குள்ள வந்து இருந்த தானியேலுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தது நிமித்தமாக அந்த பெல்சாசாருடைய கலக்கத்திலிருந்து அவருக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்குது. இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற இடத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வந்து குழப்பத்தோட, கலக்கத்தோட, நிறைய மன வேதனையோடு, மன பாரத்தோடு, இன்னைக்கு நிறைய பேப்பர்ல வாசிக்கும் போது நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையினால தற்கொலை, அல்லனா குடும்ப பிரச்சனையினால, குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ளாக ஐக்கியம் இல்லாததுனால தற்கொலை, இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்களை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு சாத்தான் வந்து அநேக குடும்பங்களுக்குள்ளாக என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு போயிட்டே இருக்கிறான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யல, இல்லாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தான். அந்த அசுத்த ஆவியினால அவங்களுடைய உள்ளவங்க நிரப்பப்பட்டிருக்கிறது நிமித்தமாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க வந்து கலக்கத்தோட, குழப்பத்தோட அவங்க வந்து என்ன செய்யப்படுறாங்க, இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வந்து பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது, தேவன் நமக்கு வந்து பயமுள்ள ஆவியை கொடாம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம தெளிவோடு இருக்கிறதோடு மாத்திரம் இல்ல, நிறைய பேரை வந்து அந்த தெளிவுக்கு நேரா வழி நடத்துறதுக்கு, அநேகரை வந்து குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, அநேக கலங்கின உள்ளங்களை நம்ம திடப்படுத்துவதற்கு, அநேக மக்களை வந்து நம்ம வந்து தைரியப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்ன செய்கிறாரு, நம்மளை வந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு முறை ஒரு இதுல வாசித்தேன். சீன தேசத்துல வந்து நேவி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளாக வந்து ஒரு நாள் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. அப்போ வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த சீன தேசத்துல ஒரு இடத்துல வந்து அதிகமான தற்கொலைகள் நடந்துகிட்டே இருக்குமா.
அப்போ இந்த பெண் வந்து இந்த தற்கொலையில இருக்கிறவங்கள வந்து எப்படியாவது என்ன செய்யணும், விடுதலையாக்கணும், அவங்கள அதுல இருந்து காப்பாற்றணும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் அவங்களோட தெளிவா பேசினாரு. என்ன அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைச்சது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தற்கொலைக்கு போற ஒரு பாதையில ஒரு போர்டு வச்சாங்க. அந்த போர்டுல வந்து இத செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே தொடர்புக்கு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அட்ரஸ் என்ன செஞ்சிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இத வாசிச்ச நிறைய பேர் வந்து அப்படி உடனே கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகி, ஓகே ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த தொடர்புக்கு அப்படின்னு உடனே இவங்கள வந்து என்ன செய்வாங்களா, வந்து பார்ப்பாங்களா. அப்படி பார்க்கிற நேரத்துல அவங்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லி அவங்களுடைய அந்த தற்கொலை எண்ணங்களிலிருந்து அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், விடுதலையாக்கி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்படியே அவங்க வந்து கிட்டத்தட்ட 92 வயது வரைக்கும் இருந்தாங்க. 5000த்துக்கு அதிகமான பேரை என்ன பண்ணாங்களாம், அந்த தற்கொலையிலிருந்து அவங்க விடுதலையாக்கினாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அநேகரை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ற நாம எத்தனை பேருக்கு பயனுள்ளவர்களா இருக்கிறோம்? எத்தனை பேருடைய குழப்பத்தை நாம வந்து தீர்த்திருக்கிறோம்? எத்தனை பேருடைய பிரச்சனைகளிலிருந்து அவங்களுக்கு நம்ம விடுதலை ஆக்குறதுக்கு வழியை நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டுடைய அன்பை வந்து அறிவித்து கொண்டிருக்கிறோம்? நாம சிந்தித்து பார்ப்போம். தானியேலுக்குள்ள இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அந்த பெல்சாசாருடைய கலக்கத்திலிருந்து, ஒருவேளை அந்த மறைப்பொருட்களை அறியாத சூழ்நிலையில குழம்பி கொண்டிருக்கிற நேரத்துல அதை சரியா வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஞானத்தை வந்து ஆண்டவர் அவருக்கு கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால அதை அவர் வந்து செய்ததை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் இப்படியாய் பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இன்னைக்கு பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி அநேகருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையில வந்து மரணத்துக்கு நேராக அவங்களை இந்த உலகத்துல வாழ விடாதபடிக்கு அநேக சூழ்நிலைகளை கொடுத்து அவங்கள என்ன செய்கிறான், அவனுடைய அந்த நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டே போயிட்டு இருக்கிறான். ஆனா நீங்களும் நானும் ஆவியானவரை பெற்று கொண்டிருக்கிற நாம, ஆவியானவரால நிரப்பப்பட்டிருக்கிற நாம மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமா நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், யோசித்து பார்ப்போம். வேதத்துல அநேகர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயனுள்ள பாத்திரங்களா என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் வந்து மோசையுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசை வந்து அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல வந்து அவர் என்ன செய்கிறாரு, சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத அவர் என்ன செய்யற, அவரை விரும்பல. அவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செய்யறார், தன்னை அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள நிரப்பப்பட்டிருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அப்படி நிரப்பப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்பிரகாரமா அந்த 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பெல்சாசார் சொல்றாரு, இப்படி நீ மறைப்பொருளை இந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை சொன்ன அப்படின்னு சொன்னா உனக்கு நான் வந்து என்ன செய்யறேன், நான் ரத்தாம்பரம் கொடுக்குறேன், நான் வந்து பொற்சரப்பணி தர்றேன், 3வது அதிகாரியை நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து உடனே அந்த அவர் கொடுக்கிற வெகுமானத்தின் மேல அவருக்கு என்ன இல்லை, அவருடைய மனசு போகவே இல்லை. அத 17வது வசனத்துல அவர் சொல்றாரு, அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், ஆனா நான் இந்த வெகுமானத்துக்காக, இந்த பரிசுக்காக, நீர் எனக்கு கொடுக்கிற இந்த பொருளுக்காக நான் இதை என்ன செய்யல, நான் சொல்ல நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா,
ஒருவேளை ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம லாப நோக்கத்தோடையே நம்ம உலகத்துல எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்தோடையே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம சில நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு சீஷர்கள் கூட நாங்க எல்லாத்தையும் உண்மை விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில இல்ல, மறுமையில வந்து நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். நமக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நித்தியமான ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு பரலோக வாழ்க்கை இருக்குன்றத நம்ம சில நேரத்துல மறந்துட்டு, இந்த பூமிக்குரிய பொக்கிஷம், அழிந்து போகிற பொண்ணு, அழிந்து போகிற வெள்ளி, இவைகளால நம்ம உள்ளத்தை நிரப்பணும், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட சில நேரத்துல நாம என்ன செய்கிறோம், மாறிடுறோம். ஆனா இன்னைக்கு தானியேலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பிரகாரமா அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, நான் இந்த பரிசுக்காக அல்ல, இந்த வெகுமானத்துக்காக அல்ல, என்ன எனக்கு என்ன ஆண்டவர் இந்த இடத்துக்கு அனுப்புனது, உம்முடைய அந்த குழப்பத்தை மாத்துறதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தின் மீது நம்ம பற்று வைக்காதபடிக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம காணப்படுவோம். பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நான் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதையும் ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது மட்டும்தான் அவருடைய வாஞ்சையாக என்ன செய்யப்பட்டது இருந்தது. அதனாலதான் டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் நிறைய காரியங்களை வந்து இழந்திருக்கிறார். அவருக்கு திடீர்னு வீடு எரிந்து போயிருக்கிறது, காட்டு மிருகங்களால தாக்கப்பட்டு இருக்கிறாரு, அவருடைய குடும்பத்துல இழப்பு இருந்தது. இப்படிப்பட்ட அநேக பாடுகள்லாம் வரும்போது ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து சொன்னாராம், நீ ஆண்டவருக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், இது ஒரு தியாகம் இல்ல, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் என் கடமையை என்ன செஞ்சிருக்கேன், நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாராம் சொன்னாரா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம ஒரு சின்ன ஆண்டவருக்கா சின்ன காரியத்தை சொல்லிட்டு அதை நம்ம பெருமையா நினைச்சுட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் ஆண்டவருக்கா செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் எத்தனையோ மக்கள், எத்தனையோ பேர் வந்து அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்கள குறித்த பாரம் நமக்குள்ள வரும்போது நாம இந்த இம்மைக்குரிய காரியங்களை குறித்து என்ன செய்வோம், இம்மைக்குரிய காரியங்கள் மேல நம்முடைய கண்கள் என்ன செய்யாது, நாம நோக்காது. அவைகளின் மேல நம்ம மனசு என்ன செய்யாது, நாம வந்து அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவைகளை நம்ம நாடி என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். ஏன்னா அஞ்ஞானிகள் தான் அவைகளை என்ன செய்கிறாங்களா, நாடி தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுல என்ன செய்கிறாரு, அழகா வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த மலை பிரசங்கத்துல சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அஞ்ஞானிகளை போல, இந்த உலகத்தாரை போல, இந்த உலக மக்களை போல நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேல நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது, நம்ம ஆசை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய தெரியும். நமக்கு சம்பவங்கள் நிறைய பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம லோத்துனுடைய மனைவி கூட என்ன செய்யுது, ஆண்டவர் அவங்கள அழகா ஜீவன் தப்புறதுக்கு ஓடிப்போன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுற நேரத்துல கூட அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய விட்டு வந்த பொருட்கள் மேல அத அத என்ன செய்கிறான், அது மேல அவங்களுடைய ஆசை இருந்ததுனால அவங்க பின்னிட்டு பார்த்து என்ன செய்யறாங்க, உப்பு தூண் ஆகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம வாழணும், ஆண்டவருடைய பணியை செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை நம்ம அதிகமா நேசிப்போம். அந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டாம், நேசிக்க வேண்டாம். அதனாலதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை தான் அவங்க தேடி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. சேலம் பகுதியில கூட ஒரு மிஷினரி குறித்து ஒரு சின்ன காரியத்தை நான் வந்து வாசிச்சேன். அவர் கரெக்டா 4 வருடம் தான் சேலம் மாவட்டத்துல அவர் என்ன செய்ய, இங்கிலாந்து லண்டன் மிஷினரி நிமித்தமா அவர் இங்க வந்திருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து ஹென்றி கிறிஸ்ப் அப்படின்ற ஒரு மிஷினரி.
24 வயதுல வந்தவர் 28 வயதுல இறந்து போயிட்டாரு. 4 வருடம் தான் அவர் ஊழியம் செஞ்சார். ஆனா அந்த 4 வருடமும் அவர் அந்த பகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் இடத்தை வந்து அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார், வாங்கி அதே போல அங்க வந்து ஆலை கட்டுறதுக்கு, அங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து வாங்கியிருக்காங்க. அன்றைக்கு அது செஞ்சது நிமித்தமா இன்னைக்கு அங்க சர்ச்சு, ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குதான், உருவாக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை 4 வருடம் தான் அவர் இந்த உலகத்துல, 28 வயதுல அவர் இறந்து போயிட்டார். 1827 வந்தவர் 1831 வருஷத்துல அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய மனைவி வந்து இங்க வந்து 2 வருடத்துல இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை குறுகிய நாட்களா இருந்தாலும் ஆண்டவருக்காக நிறைய செஞ்சு அவங்க கல்லறி பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாவற்றிலும் கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆத்துமாக்கள் மேல ஒரு பாரத்தோடு வாஞ்சியோடு அவங்க ஊழியத்தை என்ன பண்ணிருக்காங்களா, நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கல்லறை கூட என்ன செய்யுது, சேலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து யோசித்து பார்ப்போம், நம்முடைய நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. நாம இன்னைக்கு ஜீவ வழிய தெரிந்து கொண்டவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருப்போம். நிரப்பப்பட்டிருக்கிற நாம வந்து இந்த உலகத்துக்குரியகளை நாம தேட மாட்டோம். அவைகளை நம்ம நாடி தேடி போகாம, ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவருடைய ராஜ்யத்து காரியங்களை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த ஒரு நோக்கத்தோடே தான் நாம என்ன செய்வோம், உலகத்துல வாழுவோம். ஏன்னா அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காரு, இந்த உலகத்துல உப்பா வெளிச்சமா என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். அவரை போல நீங்க வாழணும், அவரை போல நீங்க என்ன செய்யணும், ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கம்தான் ஆண்டவருடைய. அதற்காக தான் ஆண்டவர் நம்மள உங்களையும் என்ன செஞ்சிருக்காரு, அந்த பூமியில நம்மள வந்து அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், யோசித்து பார்ப்போம். நம்ம முன்னாடி வந்து ஜீவ வழியும் இருக்குது, மரண வழியும் இருக்குது. நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம என்ன செய்வோம், யோசித்து பார்ப்போம். மரண வழி, ஒருவேளை பெல்சாசார் வந்து அந்த மரண வழியை அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவர் வந்து தன்னுடைய அந்த பரிசுத்தமான பாத்திரத்தை அவரை வந்து அசுத்தமான இடத்துல வைத்தாரு. அடுத்து ஆண்டவரை புகழ்றத இடத்துல அவர் வந்து மற்ற தேவர்களை அவர் புகழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை அவர் முடிந்து போனது. ஆனால் ஒரு தானியலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, உலகத்தினால கிடைக்கிற அந்த வெகுமானங்களை, பரிசுகளை விரும்பாதபடிக்கு அவர் உண்மையாகவே அந்த ஆண்டவர் தன்னை அந்த அரண்மனைக்கு அனுப்பின நோக்கத்தை அவர் வந்து என்ன செய்தார், சரியா நிறைவேற்றினதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்க. அது நிமித்தமாக தான் அந்த தானியல் 5வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்துல தானியலுக்கு என்ன கிடைக்குது, ஒரு உயர்வை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக உண்மையா நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர், மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் என்ன செய்கிறார், ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி இன்றைக்கு நம்முடைய வழி, நம்ம எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை இந்த உலகத்திற்குரிய அழிந்து போகிற அந்த பொண்ணு வெள்ளி, ஒருவேளை இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள், இந்த உலகத்தினுடைய பதவி, இந்த உலகத்துல வந்து இருக்கிற எல்லா மாயான காரியங்கள் மேல நம்முடைய கண்கள் போய் கொண்டு இருக்கிறதா யோசித்து பாருங்க. பெல்சாசார் அந்த பரிசுத்தமான இடத்துல வைக்க வேண்டிய பாத்திரத்தை அவரு ஒரு துன்மார்க்கமான அந்த கேலி கழிப்பு கொண்டாட்டம் பண்ணுகிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சரீரமாகிய பாண்டத்தை நம்ம கரைபடாம காக்குறோமா, அல்லனா நம்ம தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு தேவையில்லாம மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு நம்மளை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறத விட்டுட்டு நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனையில, பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல, பாவிகளுடைய வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நாவு யாரை புகழுது, நம்ம யாரை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம்? நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லனா நமக்குரியவைகளையும்
அல்லனா இந்த உலக மனிதர்களை நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மேன்மைப்படுத்த வேண்டிய நபர் நம்முடைய சுவாசத்தை அவருடைய கையில வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதை விட்டுட்டு, நமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிற ஆண்டவரை புகழ்றதை விட்டுட்டு, நாம இந்த உலக மனிதர்களையும் ஒருவேளை நமக்கு இருக்கிற அந்த அதிகாரிகளையும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட தவற செஞ்சுட்டு இருப்போம்னா, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். தானியேலை போல பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோமா? என்னன்னைக்கு நம்ம கூடவே இருக்கக்கூடிய தேற்றரவாளன் அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? அந்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கிறதா? அவர் செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? இல்லனா அவரை நம்ம துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? தானியேல் தனக்கு கிடைக்கிற அந்த வெகுமானத்தை அது மேல அவன் கண்ணை வைக்கல, அது மேல தன்னுடைய மனசை செலுத்தல. எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்க போகுது, எனக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை அவன் மேன்மையா நினைக்கல. ஆண்டவர் அந்த அரண்மனைக்கு அனுப்பின நோக்கம் அந்த ராஜாவுக்கு அந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு. ஒரு ஆண்டவர் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம் ஒரு பெரிய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அல்ல, புகழ தேடுறதுக்கு அல்ல, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக வாழுவதற்கு, ஆண்டவருக்காக உப்பா வெளிச்சமா நீங்க வாழ்றதுக்கு, அநேகர் அந்த வெளிச்சத்துக்கு நேரா நடத்துவதற்கு, அதுக்குதான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். நீங்க அந்த சிந்தனையோடு கூட நம்ம இருப்போமா? அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நம்மளை அர்ப்பணிப்போமா? எத்தனை மிஷினரிகள் இந்த உலகத்தை வெறுத்து உன்னதரை அவங்க தெரிந்து கொண்டாங்க, உன்னதமான ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவமானத்தையும் நிந்தையும் சகிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. தங்களுக்கு எத்தனையோ இழப்புகள் நேரிட்டாலும் அவைகளின் மத்தியில ஆண்டவரை மட்டுமே பிரியப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுசா அர்ப்பணித்து கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து முடிச்சாங்க. அவங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு கூட அவங்க முடித்தாங்க. அவங்க வாழ்ந்த நாட்கள் குறைவா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்காக செஞ்ச காரியம் பெருசா இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவன், நமக்கு கொடுத்த வாழ்க்கை, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்துட்டு இருக்கோம்? ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறோமா? கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? இல்லைன்னா இந்த உலகத்தின் மேலேயே இந்த பூமிக்குரிய பொக்கிஷம், பூமிக்குரிய காரியத்தையே நம்ம சேர்க்கிறதுல நம்ம அதுலயே நம்முடைய நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? எதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம்? ஜீவ வழியா மரண வழியா? இந்த உலகத்தையே நம்ம பற்றி கொண்டிருந்தோம்னா நம்ம ஒருவேளை அந்த மரணத்துக்கு நேராதான், நம்ம மரண வழியை தான் நம்ம தெரிந்து கொள்றோம். ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் போது, ஜீவ வழியை தெரிந்து கொள்ளும் போது அந்த நித்தியமான வாழ்க்கைக்கு அது நம்மளை கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆண்டவர் பேசின காரியத்துக்கு நம்ம முழுவதுமா அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்ன அர்ப்பணிக்கிறேன், நான் ஜீவ வழியை தெரிந்து கொண்டு உமக்கா ஓடுவதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல மாலை வேளைக்காய், இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காய் நன்றி. ஜீவ வழி மரண வழி, ஆண்டவரே இடுக்கமான வழி விசாலமான வழி, ஒருவேளை எதை நாங்க தெரிந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு? ஆண்டவரே நீர் காட்டுகிற அந்த ஜீவ வழியை, நீர் விரும்புகிற அந்த இடுக்கமான வழியில செல்வதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு கிருபை செய்யுங்க. பெல்சாசார் ஆண்டவரே ஒருவேளை அந்த மரண வழியை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே அந்த பரிசுத்தமான இடத்துல இருக்க வேண்டிய பாத்திரத்தை அசுத்தப்படுத்தினது போல
ஆண்டவரே, அதே போல உம்மை புகழ்வதை விட்டுட்டு இந்த உலக ஆண்டவரே தேவர்களை புகழ்ந்தது போல ஆண்டவரே நாங்களும் நாங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு அப்படிப்பட்ட காரியங்களில இருப்போம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீ ஆண்டவரே சரிப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே தானியேலை போல உம்முடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உலகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் தேடாதபடிக்கு ஆண்டவரே அந்த மறுமைக்குரிய நித்தியத்திற்குரிய காரியங்களை நாங்க தேடி அவைகளின் மேல நாங்கள் நாட்டமுடையவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறது கிருபை செய்வீராக. எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை மாத்திரம் பெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்கு, அநேகரை ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும் பொழுது அநேகரை ஆண்டவரை நாங்கள் ஆதாயப்படுத்தினவர்களாய் இடத்துல வந்து நிற்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம். ஜெம்ஸ் ஊழியத்துக்காக என்னுடைய எல்லா ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்காய் நன்றி. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எபெனேசர் அண்ணனுக்காய் நன்றி. இப்படியா இவங்க எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அவங்க மூலமாய் கர்த்தர் செய்து வருகிற எல்லா விதமான ஆண்டவரே ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அநேக ஆத்துமாக்கள் உமக்காக ஆதாயமாக்கப்பட, அநேகர் ஆண்டவரை மீட்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் நன்றி. அன்பின் கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாய்.